இந்தியா செஞ்ச இந்த காரியம் சீனா பாகிஸ்தான் ரெண்டுமே நடுங்கி போயிருக்கு. ஆழ்கடல்ல பதுங்கியிருந்து 3500 கிலோமீட்டர் தூரம் வர அணு ஆயுதத்தை ஏவ போறோம். அடுத்த 60 செகண்ட்ல இந்தியாவோட இந்த மாஸ் பிளான் பத்தி சொல்றேன். இந்திய பாதுகாப்புத்துறை இப்போ ஒரு மெகா ஹிட் அடிச்சிருக்காங்க. விசாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து ஒரு அதிரடி சோதனை நடந்திருக்கு. நம்ம INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து K4 பாலிஸ்டிக் ஏவுகணைய வெற்றிகரமா ஏவிருக்காங்க. ஆனா இது சாதாரண ஏவுகணை இல்ல. இது அணு ஆயுதங்களை சுமந்துட்டு போய் எதிரி நாட்டு எல்லைக்குள்ள போகாமலேயே பாதுகாப்பான தூரத்திலிருந்து துல்லியமா தாக்கும். 3500 கிலோமீட்டர் தூரம் வரை இதால பாய முடியும். நம்ம விசாகப்பட்டினம் கடற்பகுதியில நடந்த இந்த சோதனை ஒட்டுமொத்த தென்னிந்திய கடல் எல்லையையும் ஒரு இரும்பு கோட்டையா மாத்த போகுது. இப்போ நிலம், வான், கடல்னு 3 இடத்திலிருந்தும் அணு ஆயுதத்தை ஏவும் நியூக்ளியர் ட்ரையாட் வல்லமை கொண்ட நாடுகள் பட்டியல்ல இந்தியா கெத்தா உட்கார்ந்திருக்கு. இதுக்கு ஏன் கே தொடர்னு பேர் வச்சாங்க தெரியுமா? நம்ம ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவாகத்தான் கலாம் கே சீரீஸ். K15 ஏற்கனவே இருக்கு, இப்போ K4 வந்தாச்சு. அடுத்து 5000 கிலோமீட்டர் தூரம் பாயிற K5வும் ரெடி ஆயிட்டு இருக்கு. எதிரி கப்பல்கள் கண்ணுக்கே தெரியாம கடலுக்கு அடியிலிருந்து இந்தியா கொடுக்க போற மரண அடி இது. இந்தியாவின் இறையாண்மையை யாராலும் இனி அசைக்க முடியாதுங்கிறத இந்த K4 நிரூபிச்சிருக்கு. அடுத்ததா 8000 கிலோமீட்டர் தூரம் பாயிற K6 ஏவுகணை வந்தா உலகமே இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இருக்கும். நம்ம கலாமின் பெயரால் உருவான இந்த ஏவுகணை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெருமையா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம இந்திய ராணுவத்தின் பலத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஜெய் ஹிந்த்.